ஃபேமிலியா வந்தா சூப்பரா என்ஜாய் பண்ணி போகலாம். படம்னா வேற மாதிரி இது ப்ரோ. இந்த ஜெனரேஷன் சூப்பரா இருக்கு படம்னா. வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? புரியல. புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி. அந்த லவ் கனெக்ஷன் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு லவ் படம் தான். ஆனா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்ல ஆட் பண்ணிருக்காரு. விக்னேஷ் சிவன் பியூர் கம்பேக் தான். ஓகே, செந்தமிழன் சீமான் சூர விட்டார் ப்ரோ. ஆமா, அவருடைய சீன்ஸா சூப்பரா இருக்கு. செமையா இருந்துச்சு தல படம் பிஆர் படம்னாலே செமையா இருக்கும். இது இன்னும் மாசா இருந்தது, நல்லா இருந்தது படம். டியூட விட கொஞ்சம் சொன்னா கம்மி தான், ஆனா நல்ல படம். ஃபியூச்சரை பத்தி எடுத்திருக்காங்க. இதை 2040 படி அது 40ல வச்சு எடுத்துருக்காங்க படம் மாதிரி. இது வந்து சரியான படம் சொல்ல வந்தா. என் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஓவராலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட இதுவுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வந்து ரொம்பவே, அது என்ன சொல்றது, எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த பக்கம், இந்த பக்கம் பிஆர் சார். காமெடி நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. மூமெண்ட்ஸ் ஆக்சுவலா படத்துல ரொம்பவே நிறைய இருந்துச்சு. சீமான் சார் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சீமான் சார் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம அவரை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜோன்ல பார்த்து மூவில வரும்போது அவர் கம்ப்ளீட்டா வந்து எஸ்கே சார் வந்து அதை நாமினேட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாரு. யாரு அந்த ஜெனரேஷன் பார்த்தா சொன்ன மாதிரி ட்ரெயிலர்ல சொல்லியிருந்தாரு. இல்ல எஸ்கே சார், சீமான் சார். பிரதீப் வந்து இல்ல இந்த படத்துல ஆக்சுவலா யாரையுமே டாமினேட் பண்ண மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இப்போ ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே போவாரு. அடுத்த இதுலயுமே பிஆர் வந்து அவரோட இது யோகி பாபு நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. த்ரூ அவுட் த ஃபிலிம் அது வந்து ஒரு காமெடி, இது ஒரு ஃபன் ஃபீல்டு தான். சீமானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சீமானோட கம்பேக் இது. சாங் வந்து வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். ஓவராலா நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீமான் ஆக்டிங்லாம் பங்கோனா. யோகி பாபுலாம் நீ கேட்கவே கூடாதுண்ணா. அவர் ஆக்டிங்லாம் என்ன மாதிரி ஆக்டிங், அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்ததுண்ணா. காமெடிலாம் போய் சூப்பர் மார்க் வச்சு பரவாயில்ல. எப்படி ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்ததா? எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. எப்படி இருந்தது? சீமாங்க தான் தரமான பண்ணியிருந்தாரு. யோகி பாபுலாம் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. லவ்ன்ற பாத்தீங்கன்னா நம்ம இன்டென்ஷன் படி சொல்றாங்க ப்ரோ. நம்ம ஹார்ட் கம்பி எப்படி நம்ம ஃபீலிங்ஸ் படி சொல்றாங்க. ஏய் படி நம்ம இதுக்கு வேணாம், நம்ம ஜெனரேஷன் எப்படி இருக்கோ நம்ம அதுக்கு ஏத்த சூட்டபிள் பண்ணிக்கலாம். ஃபீலிங்ஸ் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ரோ. ஓவரால் படம் எப்படி இருக்கு? 5க்கு 5, 10க்கு 10 கொடுப்போம் ப்ரோ. சூப்பரா தாங்க ப்ரோ, வேற மாதிரி தாங்க ப்ரோ படம். பிரதீப் ஆக்டிங் யூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். எஸ்.ஜே. சூர்யா சேர்ந்துச்சு ப்ரோ. எல்லாமே பாருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. இந்த படமும் 100 crore தான், 150 அடிக்கவே சான்ஸ் இருக்கு. காங்கிராட்ஸ் பிரதீப். எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். 100 கோடி வச்சிருவாரு. ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பரு. டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல படம், எல்லாமே செமையா இருந்துச்சு தல. எதுவுமே போரிங்கே இல்ல, எல்லாம் நல்லா இருந்துச்சு. டோட்டலாவே ஒரு ஹோல்சம் மூவி. அது நீங்க பாக்கணுங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு வரவங்கள்ட்ட கதை கேட்டா எப்படி? ஆக்சுவலா ஒரு ஆப், ஒரு செயலியை நம்பி நம்ம ரியாலிட்டியை நீங்க விட்டுறாதீங்க. ஆக்சுவலா எல்லாருமே இப்ப நம்ம ஃபுல்லா த்ரூ அவுட் போன்லயே தானே போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆப் வச்சு நம்ம லைஃபை டிசைட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு இதுதான் அந்த கான்செப்ட். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இல்ல லவ் டுடே இதுவும் வேற ஜெனர். ஏன்னா இது விக்னேஷ் சாரோட மூவி. அது வந்து நம்ம மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மூலமா வர்றது. இது வந்து ஒரு ஆப் மூலமா நம்ம அடிமை ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும்? மியூசிக் அனிருத் நல்லா பண்றாரு. நான் எப்பவும் போல அவர் நல்லா பண்றாரு. சிஜி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றாரு. சீமான் சார்லாம் நீங்க போய் பட்ட பாருங்கண்ணா, சூப்பரா இருக்குண்ணா சீமான் சார் ஆக்டிங்லாம். ஒர்த்து தானா. ஒரு 5க்கு 4 தர்றானா. படத்தை போன் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவுதானா. சும்மா ஜென்ரலா என்னன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனா போனே இப்போ உங்க கூட நல்லா பழகுறல, பழகணும். போன் அவ்வளவு இல்லாம அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸும் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க அவ்வளவு பண்ண முடியாது. ஆர்டினரி லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அதே தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டாக ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அதான் நான் லவ்னா எப்படி சொல்றது, ஆர்டினரி லவ் தான். இவர் ஆர்டினரி லவ்க்காக போராடுறது. ஆனா இந்த ஃபியூச்சர் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, அதான் கதை. ஆனா பிரதீப் படத்துல ஹீரோயின்ஸ்லாம் சேராத மாதிரி காட்டுவாங்க. இதே அதே மாதிரி தானா இல்ல எப்படி? சேர்ந்தாங்க லாஸ்ட், சேராத மாதிரி காமிச்சு அதான் கதை. ஆனா வந்து இப்போ எல்லா படத்துலயும் லவ் பண்ற ஜோடி தான் சேரும்.
எல்லாம் நார்மல் ஸ்டோரி தான், ஆர்டினரி ஸ்டோரி தான். சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லேகாக தான் போச்சு. ஆனா அது பாபு பண்ணி காமிச்சது நல்லா கூஸ் பம்ப்ஸ் ஆக்சிடென்ட்னா வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் பாபு பண்ணது அனிருத் மியூசிக் தான். ஆமா 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 விஷுவலா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம 2040ல சென்னை இருந்தா சந்தோஷம் தான். பட் அப்படி ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா இருக்கு, இன்னொரு 15 இயர்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சு வரல, அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா காமெடி இருக்கட்டும், அவ்வளோதான். சர்ப்ரைஸ்னா இருக்கு. அதுல ஓஜி டான்ஸ் ஒன்று இருக்கு, எஸ்டே சூர்யாது. அதுதான் படத்தோட பாப்பேங்க. அதை விட வாட்டர் மெலன் ஸ்டார் தான் அங்க ஷோ பண்ணிட்டாரு. சோஃபா யாரோ ஒருத்தர் சோஃபா அந்த குட்டி பையன் குண்டா இருப்பான் பாருங்க, அவனும் நல்லா பண்ணிட்டான். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஓவராலா ஒரு 10க்கு ஒரு 7.5 அவ்வளவு. மத்தபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஃபியூச்சரிஸ்டிக்கா நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலியா பார்த்தா சின்ன பசங்களோட வச்சு பார்த்தா தான் வந்து இந்த போன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஆனா நல்லா இருந்தது. ஆனா எண்டிங்ல கொடுத்த நியூஸ் வந்து வேல்யூபிள். படம் ஓவராலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட இதுவுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வந்து ரொம்பவே, அது என்ன சொல்றது, எஸ்ஜே சூர்யா சார் இந்த பக்கம், இந்த பக்கம் பிஆர் சார் காமெடி நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. மொமெண்ட்ஸ் ஆக்சுவலா படத்துல ரொம்பவே நிறைய இருந்துச்சு. சீமன் சார் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சீமன் சார் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம அவரை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜோன்ல பார்த்து மூவில வரும்போது அவர் கம்ப்ளீட்டா வந்து எஸ்கே சார் வந்து அதை நாமினேட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாரு. யாரு அந்த ஜெனரேஷன் பார்த்தா சொன்ன மாதிரி ட்ரெயிலர்ல சொல்லியிருந்தாரு. இல்ல எஸ்கே சார், சீமான் சார் பிரதீப் வந்து இல்ல இந்த படத்துல ஆக்சுவலா யாரையுமே டாமினேட் பண்ண மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இப்போ ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே போவாரு. அடுத்த இதுலயுமே பிஆர் வந்து அவரோட இது யோகி பாபு நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. த்ரூ அவுட் த ஃபிலிம் அது வந்து ஒரு காமெடி, இது ஒரு ஃபன் ஃபீல்டு தான். ரசிகர்களே